finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ, எஸ், இந்தியா வர்சஸ் USA மேட்ச் 25 நியூயார்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மேட்சை பத்தி தான் இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதுல இந்தியா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ கிரேட் நியூஸ் ஃபார் தி இந்தியன் ஃபேன்ஸ். எனக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ். பட் இந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியா இல்லைங்க இந்தியாவுக்கு. டு பி வெரி ஆனஸ்ட், லாட் ஆஃப் டிராமா. வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் ஃபார் USA. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட கேப்டன் விளையாடல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினட்டா USA இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா we have to salute them because they are after all just an associate team. முதல் முறையா இந்த வேர்ல்ட் ஈவெண்ட்ல ஆடுறாங்க அப்படின்னும் போது அவங்க இவ்வளோ ஃபைட் கொடுப்பாங்கன்னு சத்தியமா யாருமே இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும் மக்களே. பட் அட் த சேம் டைம் இந்தியா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ முதல்ல ஓவரால் மேட்ச் ரிவ்யூக்கு நம்ம போவோம். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ரோஹித் சர்மா. ஸோ தட் வாஸ் அ வைஸ் டிசிஷன். என்ன பர்சனலா கேட்டிருந்தீங்கன்னா நான் பேட் தான் அதில் ஆடி இருப்பேன். ஏன்னா மாதிரி விக்கெட்ல சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் ரோஹித் சர்மா டுக் தட் சேஃபர் ஆப்ஷன், புரியுதா உங்களுக்கு? அண்ட் டீம்ல எந்த பெருசா சேஞ்சஸுமே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி USA டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மொனாங்க் பட்டேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் நிகழ் ஒரு சின்ன இன்ஜுரினால இந்த மேட்ச் விளையாட முடியல. அதனால ஆரன் ஜோன்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ணாரு இந்த மேட்ச்ல, சரிங்களா? சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 110 for 8 அடிச்சாங்க USA. மேபி ஒரு 15 ரன் ஷாட். அவங்க அவங்க வந்து ப்ரோக்ரஸ் ஆகும்போது பார்த்தா ஒரு 120 125 அடிப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் இந்தியா நல்லா ஒரு கம்பேக் ஆனாங்க. ஸோ நிதிஷ்குமார் சூப்பரா விளையாடினாரு, அவருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். ஏர்லியரா கொஞ்சம் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க பயங்கரமா ஆக்சுவலி USA. அண்ட் ஸ்டீவ் டெய்லர் அவர் ஓரளவுக்கு டீசென்டா விளையாடினாரு. பட் இந்தியன் போலர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் ஃபேண்டாஸ்டிக்கா போலிங் போட்டாரு. பும்ரா வாஸ் லிட்டில் ஆஃப் கார்ட், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா போடல. பட் ஹர்திக் பாண்டியா தரமா போலிங் போட்டாரு. ஸோ இந்தியாவோட போலிங் நம்ம கண்டிப்பா பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி USA பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் மிடில் ஆர்டர்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாருங்க. ஒரு கேமியோ விளையாடினாருன்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ரன் ரேட்டே ஏத்தனாரு. இல்லைன்னா ஸ்கோர் கொஞ்சம் 100-100க்குள்ள கூட வந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அவர் தான் கொஞ்சம் அந்த டெம்போவை அப் பண்ணாரு. பட் கரெக்டான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. ஸோ அங்கதான் வந்து இந்தியா கம்பேக் ஆனாங்க. நிதிஷ்குமார் விக்கெட் வாஸ் சோ க்ரூஷியல். கோரே ஆண்டர்சனும் வந்து ஒரு 6 அடிச்சாரு. பட் ஸ்டில் அவரும் அந்த 2 பேஸ்ட் விக்கெட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அண்ட் ஃபைனலி இந்தியா கேவ் அ குட் கம்பேக். ஸோ இந்தியன் போலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்ஷதீப் சிங் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 4 overs 9 runs 4 wickets. சூப்பர் ஸ்பெல். 5th விக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராடினாரு, பட் மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்டா. அண்ட் ஹர்திக் பாண்டியா கம்மிங் இன் டு திஸ் போலிங் ஃபார்ம் இஸ் சோ க்ரூஷியல் ஃபார் இந்தியாங்க. மூவிங் அஹெட் டு தி சூப்பர் 8, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எஸ், அவர் பேட்டிங் ஒரு டைம்ல கிளிக் ஆகும். பட் ஹர்திக் பாண்டியாவோட போலிங் will give lot of balance to the team. நான் இதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், IPL போய் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ, பட் டெஃபினட்டா இந்தியாவுக்கு பிளேயிங் லெவன்ல விளையாடியானும், எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மட், பிகாஸ் we have no other options. ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்னும் போது ஹர்திக் பாண்டியா பிளேஸ் a crucial role for India in especially in T20 for that particular balance as an all-rounder. So அததான் அவர் வந்து பாத்தீங்கன்னா bowlingல செமையா காமிச்சிட்டு இருக்காரு. And ஜஸ்பிரீத் பும்ரா was a disappointing spelling. யாக்கர்ஸ், ஸ்லோ டெலிவரிஸ்லாம் அவர் எப்பவும் சூப்பரா போடுவாரு. அந்த மேட்ச்ல நிறைய ஷார்ட் பிச் தான் போட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அக்சர் பட்டேல் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. சிராஜும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சம் விக்கெட்ஸ் ஃப்ரம் ஹிம், பட் அவரும் வந்து சுமாரா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஓவரால் இந்தியா இந்த 2-3 போலர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா 110 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சேசிங்ல தாங்க கொலை குத்து. ஃபர்ஸ்ட் பால்லே விராட் கோலி அவுட். நெட்ரா வால்கர் அவர் தான். எஸ், தட் கை பர்டிகுலர்லி பாகிஸ்தானை திணற விட்டாரா? இந்தியா டாப் ஆர்டரையும் வந்து பாத்தீங்கன்னா திணற விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாலே ரொம்ப லூஸ் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. வெரி அன்லைக் விராட் கோலி. ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் ஃபிஷ் பண்ணுவார் பாத்தீங்களா? தேவையே இல்லாத ஒரு 5th ஸ்டெம்ப்ல பால் போகுது, வெல்லிஃப்ட் விட்டுருக்கலாம். தேவையில்லாம ஒரு ஹார்ம்லெஸ் பாலை போய் எஜ் வாங்கி விக்கெட் கொடுத்துட்டாரு. இந்தியா வேற அண்டர் பிரஷர். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோலி 3 மேட்சா அடிக்கல. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா சோஷியல் மீடியால. பட் இஸ் அ லெஜண்ட் பிளேயருங்க. கண்டிப்பா he will give a comeback. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா பொறுமையா இருங்க. அண்ட் ரோஹித் சர்மா அவரோட ஃபார்மும் பிட் ஆஃப் அ கன்சர்ன். எஸ், அயர்லாண்டோட ஒரு 50 போட்டிருக்கலாம். பட் பாகிஸ்தானோடையும் ஒரு லோ ஸ்கோர், இப்போ USA-யோடையும் ஒரு லோ ஸ்கோர், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட அவுட் ஆறது ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காரு ரோஹித் சர்மா தான் சொல்ல முடியும். ஒரு ஸ்லோவர் பால் மாதிரி பீட்டன் ஆயிட்டாரு. ஏர்லியரா அடி அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொடி கட்டிட்டாரு. ஸோ அதனால கைண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரகிளிங் 10 for 2. நம்மளுக்குலாம் வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம். ரிஷப் பண்ட் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே பில்ட் பண்ணாங்க. ஒரு 28 runs பார்ட்னர்ஷிப். அப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு லோ கேப் பால் ஃப்ரம் அலிகான் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து அவர் அவுட் ஆனாரு. 38 for 3. ரியலி இந்தியா வேற அண்டர் பிரஷர். நான் கூட எங்க அக்சர் பட்டேல் இறக்குவாங்களான்னு பார்த்தேன். பட் சிவம் துபே இறக்குனாங்க. பிகாஸ் சிவம் துபே நீட் மேட்ச் பிராக்டிஸ். ஏன்னா பேட்டிங் அவர் உள்ள போய் இறங்கி விளையாடினாதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு ஃபார்முக்கு வர முடியும். அண்ட் எக்ஸாக்ட்லி அதாங்க நடந்துச்சு. பட் சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் துபே
அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா 6 ஓவருக்கு மேல, அந்த 6 ஓவர்ல இருந்து 15 ஓவர் இருக்கும். இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் மக்களே. அந்த 9 ஓவர் நிஜமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிச் வேற டூ பேஸ்டா இருந்தது. அண்ட் யூஎஸ்ஏ போலர்ஸ் பெருசா எந்த லூஸ் பால்ஸும் கொடுக்காம எல்லா போலர்ஸுமே ஸ்டெம் டு ஸ்டெம் ஒரு மாதிரி அந்த பேக் ஆஃப் லென்த் போட்டுருந்தாங்க. ஸோ டைமிங்கே கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் எப்பயாவது ஒரு பவுண்டரி இல்ல அப்படி இப்படி ஒரு டபுள்னு ஆடிட்டு இருந்தாரு. பட் சிவம் துபே வாஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். உங்களுக்கு நல்லா தெரியும் சிவம் துபேக்கு அந்த ஃபுட் ஒர்க் இஷ்யூ இருக்கு. நின்ன இடத்துல தான் விளையாடுவார். ஸோ ரிஸ்ட் பிளேயர் கிடையாது. ரிஸ்டி பிளேயரா இருந்தா இப்படி கன்வெர்ட் பண்ணி இப்படி சிங்கிள் ஆடலாம். பட் அவர் ரிஸ்டி பிளேயர் இல்லாதனால அவர்னால வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஸுக்கு பால் வந்தா கூட இடுப்புல வாங்கிட்டு இருக்காரு, டாட் பால் ஆடிட்டு இருக்காரு. சிவம் துபே எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு 31 of 35 தட் வாஸ் அ குட் இன்னிங்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் போது, பிகாஸ் ஹி ஹெல்ட் இன் தேர். அந்த பிரஷரை சக்கம் பண்ணாரு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நின்று அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணுன்ற அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலா நல்லா பண்ணாரு. சூரியகுமார் யாதவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தாரு. ஏன்னா ஒரு புது பேட்ஸ்மேன் வந்து அந்த பிச்சில் ஜஸ்ட் லைக் தட் அடிக்க முடியாது. அதுக்கு டெஃபினட்டா அவருக்கு நான் கிரெடிட் கொடுப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிங்கிள்ஸ் விளாடணுங்க. டாட் பால்ஸ் அவர் அவாய்ட் பண்ணணும். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். டாட் பால்ஸ் அவாய்ட் பண்ணா டெஃபினட்டா சிவம் துபே நல்லா வருவாரு. அவர் 4-6 அடிக்கணும்னு நாங்க சொல்லல, அப்பப்போ அடிக்கலாம். பட் டெஃபினட்டா நிறைய டாட் பால்ஸ் விளையாடாம சிங்கிள்ஸை கன்வெர்ட் பண்ணா அது பெட்டரா இருக்கும் இந்தியாவுக்கு. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் அவரோட நேச்சுரல் கேம் இந்த பிச்சில் அடிக்க முடியல. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஹி ஹெல்ட் ஆன் தேர். முடிஞ்சவருக்கும் சிவம் துபேவோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தள்ளினாரு. கரெக்டா 15 ஓவர்ல 30 பால் 35 ரன். அதுக்கு முன்னாடி சிவம் துபேக்கு ஒரு பால் மாட்டுச்சு மிட் விக்கெட்ல 6. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. நல்லா ஸ்லாட்ல போட்டாரு கோரே ஆண்டர்சன். அது வரைக்கும் எந்த போலர்ஸுமே ஸ்லாட்ல கொடுக்கல. கோரே ஆண்டர்சனே நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஒரே ஒரு பால் மாட்டுச்சு, தூக்கி மிட் விக்கெட்ல விட்டாரு. 30 balls 35. ஓகே, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமான்னு. அங்கதான் ட்விஸ்ட் இருந்தது, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். எஸ், பெனால்டி 5 runs கொடுத்தாங்க இந்தியாவுக்கு யூஎஸ்ஏ பண்ண தப்புனால. சோ உங்களுக்கு நல்லா தெரியும் கேப்டன் ஆரன் ஜோன்ஸ் இன்னைக்கு மோனங் பட்டேல் கிடையாது. சோ ஆரன் ஜோன்ஸ் என்ன ஒரு பிரச்சனைனா 2-3 விஷயம் விட்டுட்டாரு. உங்களுக்கு தெரியும் ஐசிசி ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஓவர் முடிஞ்சோடனே 60 seconds இன்னொரு போலர் வந்து போட்டுறணும். ஓகேங்களா? அந்த மாதிரி 2 வாட்டி வாய்ப்புகள் கொடுப்பாங்க. 60 செகண்ட் மேல தாண்டிடுச்சுன்னா 2 வாட்டி வாய்ப்புகள் கொடுப்பாங்க. 3வது வாட்டி நீ 60 செகண்டுக்கு மேல வந்து ஒரு போலர் போட்டாங்கன்னா அது பெனால்டி 5 runs. இது ஐசிசி ரூல்ல இருக்கு. அதை கோட்டை விட்டுட்டாரு ஆரன் ஜோன்ஸ். ஜஸ்ட் லெத்தர்ஜிக்கா விட்டாரு. 3வது தடவை அது நடக்கும்போது பாத்தீங்கன்னா பால் ரைஃபிள் அதை நோட் பண்ணி அம்பையர் நோட் பண்ணி 5 runs பெனால்டி கொடுத்துறாரு இந்தியாவுக்கு. அங்கதாங்க டோட்டல் மொமெண்டமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் நியூயார்க் விக்கெட்ல அந்த 5 runs வந்து பாத்தீங்கன்னா குரூஷுவல்ங்க. ஐ திங்க் அதுதான் கேம் சேஞ்சர்னே நான் சொல்லுவேன். டக்குனு 30 balls 30 ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, ஓ இந்தியாவுக்கு 2 பால். ஏன்னா 5 runs எக்ஸ்ட்ரான்றது பெரிய விஷயம் இந்த விக்கெட்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கெட்ல வந்து ஒரு 5 runsன்றது வந்து ஒரு நார்மல் விக்கெட்ல ஒரு 15 run மாதிரி. புரியுதா உங்களுக்கு? சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டக்குனு சூரியகுமார் அது எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6, டப்புனு ஒரு பேக்ல ஒரு 4. அந்த மொமெண்டமே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சோ கிட்டத்தட்ட 18 overs நடுவுல கேமை முடிச்சிட்டாங்க 7 wickets வித்தியாசத்துல. பட் we have to give huge credit to Sky and Dubeyங்க. அவங்க வந்து இன்னிங்ஸ் அக்லியா தெரிஞ்சிருக்கலாம், பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியாவை கரை சேர்த்தாங்களா நல்லபடியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் 2 பேரும் மிடில் இவ்வளவு நேரம் ஒரு இன்னிங்ஸ் விளையாடுனதும் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஏன்னா மிடில் ஆர்டர் பெருசா எக்ஸ்போஸ் ஆல, சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. எப்படா அவங்களும் ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாங்க நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்களுக்கு ஒரு ஹிட் கிடைச்சிருச்சு. ரிஷப் பண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒன்லி பிட் ஆஃப் கன்சர்ன் இஸ் ரோக்கோ காம்பினேஷன். ரோஹித் அண்ட் விராட் கோலி காம்பினேஷன் தான் ஒரு கன்சர்னா இருக்கு. நிறைய பேர் விராட் இப்போ ஒன் டவுன் இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவசியம் இல்ல மக்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ ஒரு சடனா ஜெய்ஸ்வால உள்ள எடுத்துட்டு வந்தா டீம் காம்போசிஷனே மாறிடும். நல்லா விளையாடிட்டு இருக்க ரிஷப் பண்ட் நம்பர் 3ல இருந்து நம்பர் 4 போற மாதிரி ஆயிடும். சூரியகுமார் யாதவ் இப்பதான் ஒரு 50 போட்டார் நம்பர் 4, அவர் நம்பர் 5 போற மாதிரி ஆயிடும். சோ அவங்களோட பேட்டிங் பொசிஷனை ரொம்ப பின்னாடி தள்ளுற மாதிரி ஆயிடும். அண்ட் அவங்களுக்கு மொமெண்டம் மிஸ் ஆயிடும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. we have to stay patient with ரோக்கோ காம்பினேஷன் மக்களே, பிகாஸ் we haven't lost any match. புரியுதா உங்களுக்கு? நம்ம மேட்ச் எதுவும் தோக்கல. சூப்பர் 8ல பெரிய டீம்ஸோட வரும்போது கண்டிப்பா ரோஹித் அண்ட் விராட் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆகும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ் எஸ் அங்கேயும் லோ ஸ்கோரிங் கேம்ஸ் தான். பட் இந்த அளவுக்கு 2 பேஸ்டா விக்கெட் இருக்காது. மேபி ஸ்லோவா இருக்கும் தவிர டெஃபினட்டா அவங்க 2 பேர்னால அதை அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட முடியும்ன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனிவேஸ் இட் வாஸ் a good match for India. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லலாம். 2 points crucial. ஸோ சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிட்டாங்க. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. அவங்க கேப்டன் இல்ல, அது எல்லாமே சூப்பரா ஃபைட் பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு அயர்லாண்டோட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் விளையாடி வின் பண்ணாங்கன்னா they will be qualified as a second team in the group. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். புளோரிடால மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மேட்ச் நடக்குமான்னு தெரியல. புளோரிடால எல்லா மேட்சும் வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கைஸ். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை தான். அவங்க வந்து மோஸ்டா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எக்ஸிட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன ஆக போகுது இன் ஃபியூச்சர் மேட்சஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இந்தியா vs USA மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.